இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். யோவான் 14:3. ஒரு வழிப்போக்கன் ஒருவன் பிரயாணப்பட்டு வெகு தூரமாய் சென்று கொண்டிருந்தான். இரவு நெருங்கிவிட்டது. பகலெல்லாம் அவன் நடந்ததால் அவனுக்கு மிகுந்த களைப்பு ஏற்பட்டது. எங்கேயாவது ஓய்வெடுத்தால் நலமாயிருக்கும் என்று அவன் எண்ணினான். சற்று தூரத்தில் ஒரு பெரிய வீட்டை கண்டான். அதன் பெரிய முற்றத்திலே பெரிய பெரிய திண்ணைகள் கட்டப்பட்டிருந்தன. வெளியில் வந்த வீட்டுக்காரரிடம் தன் பயணத்தை கூறி அன்று இரவு மட்டும் இந்த திண்ணையில் ஓய்வெடுத்துக் கொள்ளுகிறேன் என்று கேட்டார். அதை கேட்ட கல்மனம் கொண்ட அந்த வீட்டுக்காரர், இது என்ன சத்திரமா? போகிறவர்கள் வருகிறவர்கள் எல்லாம் தங்கி போகவா இதை கட்டி போட்டு இருக்கிறோம் என்று சாடினார். வழிப்போக்கர் அமைதியாக, ஐயா, இந்த பங்களாவை யார் கட்டியது என்று கேட்டார். என் தாத்தா கட்டினார். அதன் பின் என் அப்பா இதில் வாழ்ந்தார். இப்போது நான், எனக்கு பிறகு என் மகன் இதில் வாழ்வான் என்று பெருமிதத்தோடு கூறினார். அப்படியானால் இது சத்திரம் தானே என்று வழிப்போக்கர் நாசுக்காக கூறினார். உலகம் ஒரு நாடக மேடை என்றார் ஒருவர். குறிப்பிட்ட காலம் வரை நமது கதாபாத்திரத்தை நடித்துவிட்டு செல்ல வேண்டியதுதான். இந்த பூமியில் கோடி கோடியாக செலவிட்டு ஆசை ஆசையாக கட்டிய வீட்டில் கொஞ்ச காலம்தான் நாம் வாழ முடியும். இப்படிப்பட்ட நிலையற்ற உலகில் வாழும் நமக்கு இதன் பேரில்தான் எத்தனை பற்று. என் வீடு நான் கஷ்டப்பட்டு கட்டிய வீடாக்கும் என்று எத்தனை பெருமைகள். ஒரு சிலர் ஏதோ இந்த உலகம்தான் அவர்களுக்கு நிரந்தரம் என்பது போலவும் கையை கட்டி வாயை கட்டி சொத்து மேல் சொத்து சேர்த்து குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பணம் சேருகிறதோ அவ்வளவு அதன் மேல் அவர்களுக்கு மயக்கமும் ஆசையும் ஏற்படுகிறது. பணம் அதிகமாய் இருக்கிறவர்களை பாருங்கள். அவர்களுக்கு இன்னும் சேர்த்து வைக்க வேண்டும் என்ற வாஞ்சையே அதிகமாய் இருக்கும். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயையே என்று பிரசங்கி கூறுகிறான். திருப்தியடைய செய்யாத ஒன்றுக்காக அவன் இரவும் பகலும் போராடி கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தருக்குள் வாழ்கிறவர்களுக்கு என்று இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டை கட்டுவதற்கு சென்றிருக்கிறார். இந்த ஸ்தலத்தை, அந்த வீட்டை ஆயத்தம் செய்த பிறகு நாம் அங்கு போய் என்றும் இருப்பதற்காக நம்மை அழைத்து செல்வார். நமக்கென்று கட்டப்பட்டிருக்கும் அந்த வீடு நிலையானது, யாராலும் அழிக்க முடியாதது, எந்த பூகம்பத்தாலும் அசையாதது. அதில் யுகாயுகமாய் வாழ்வோம். அந்த நிலையான வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்றால் நாம் கர்த்தருக்குள் வாழ வேண்டும். அங்கு செல்லும்படியான தகுதி நமக்குள் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்று பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு பரிசுத்தமாய் வாழும்போது நாம் அந்த வீட்டுக்கு சொந்தம் கொள்ள முடியும். அப்படி வாழ்பவர்களையே இயேசு கிறிஸ்து வரும்போது அழைத்து செல்வார். ஆயத்தமாவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிறீங்களா அன்பில் பரலோக பிதாவே, அப்பா, அந்த பூமியிலே கத்தாவே கொஞ்ச காலம் வாழ்கிற நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, பரலோக வீட்டை வாஞ்சிக்கக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. ஆண்டவர், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது இருக்கிற வசனத்தின்படி அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய நிரந்தர குடியிருப்பாகிய பரலோகத்தை நாங்கள் கத்தாவே வாஞ்சித்து பரிசுத்தமாய் வாழ்வதற்கு என் தேவ நல்ல கிருபைகளை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.